அவர் எதையுமே உண்மையை பேசி பழக்கம் கிடையாது. அண்ணாவை நாங்கள் மதிக்கிற அளவுக்கு உலகத்தில் யாருமே மதிச்சு கிடையாது. எல்லா திட்டத்துக்கும் பேர் அண்ணா பேரை வச்சு அண்ணானுடைய புகழை பேரை நிறுத்தினது கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர் எடப்பாடி அண்ணாவையும் மறந்துட்டார், எம்ஜிஆரையும் மறந்துட்டார், ஜெயலலிதாவும் மறந்துட்டார். அவங்களுக்கெல்லாம் புரட்சி தலைவர் தான் கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே மாற்றி ஒரு புரட்சி தமிழர்னு வச்சுக்கிட்டாரு. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதா தமிழர் இல்லைன்னு அவரே சொல்கிற மாதிரி. அண்ணாவுடைய பெயரை திரும்ப பசங்கள்லையும் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். அதிமுகவுடைய திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, அதில் கூட ஒரு பேர் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாவுடைய பெயரை எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சாச்சு, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதை சஜஸ்ட் பண்ணாருன்னா வைக்கிறோம். தட்டு சோத்தில் முழு பூசணிக்காயை மறைக்க முயற்சிக்கின்றார். சமீபத்தில் கடந்த 28ஆம் தேதி கூட மாண்புமிகு தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு மாபெரும் திருமண மாளிகைக்கு கொளத்தூரிலே அவர் முதலமைச்சர் சார்ந்த அந்த தொகுதியிலேயே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மாளிகை என்று வைத்திருக்கின்றார். சமீபத்தில் திறக்க இருக்கின்ற இந்த மாத இறுதிக்குள்ளாக திறப்பு விழா காண இருக்கின்ற கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரை வைக்கின்றார். கட்சியிலே கொடியை வைத்துக்கொண்டு தன்மானம் அடகு வைத்து கொண்டிருக்கின்ற அமித்ஷாவிடம் முழுவதுமாக அடமானத்திற்கு சென்றுவிட்ட எடப்பாடிக்கு எங்களை பார்த்து அண்ணாவை மறந்துவிட்டோம் என்று குறை கூற எந்த தகுதியும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.